அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நன்றி சொல்றதுக்காக வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்தேன். இந்த நன்றியை பாதையில இருந்து ரோட்ல இருந்து சொல்ல முடியாது. இதை சொல்றேன்டா அந்த அவங்களோட ஊருக்கு அவங்கள கண்ணியப்படுத்தி சொல்லணும். புவாரி தக்கியா அல் நபவியா என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துக்கு வந்ததோட தான் நான் அறிஞ்சு கொண்டேன் இது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம் என்றது. இந்த மக்களுடைய ஒற்றுமை இருக்கு தெரியுமா, இதை வார்த்தைகளால் சொல்ல வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை என்று தான் சொல்லணும். பேர்வலை மக்கள், அதுவும் தக்கியா சேர்ந்தவங்க, உண்மைக்குமே அல்லாஹ் தஆலா அவங்களோட வாழ்க்கையில நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தரணும், உங்களோட கால் கையில பெலனை தரணும், உண்மைக்குமே உங்களுக்கு சதர சுகத்துல பெலனை தரணும். நீங்க கை வச்ச வேலை எது தெரியுமா, ஈமானுடைய ஒரு பங்கு சுத்தம். இன்றைக்கு முழு இலங்கைக்கும் ஒரு முன்னுதாரணமா மாறினீங்க. எப்படி என்று சொல்ல போனா இலங்கையில வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாலுமோ எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமோ ஒற்றுமை என்னும் கைத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி, அந்த ஒற்றுமை என்னும் கைத்தை இறுக்கி பிடித்துக் கொள்றதுக்கு ஒரு முன்னுதாரணமான பேர்வலை தக்கியா மக்களுக்கு, அல் நபவியா மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். நீங்க வரப்போல தும்பக்கட்டையில நின்று துப்புரவு செய்யற சாமனத்துல நின்று உங்களோட பெரியவர்கிட்ட, அவரோட பேர் எனக்கு தெரியாது, உண்மைக்கும் என்ன சொல்ல எப்படி வார்த்தைகள் சொல்லன்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த வார்த்தைகளை அந்த வழியெல்லாம் அந்த வழியுள்ள அவங்கள இந்த இடத்துல நான் புகழாட்டி நான் ஒரு மனிதனாக இருக்க மாட்டேன். அந்த புகழ்றதுக்காக இந்த இடத்துக்கு பார்த்தேன். அப்பத்தான் விளங்கிச்சு இந்த இடத்துல இந்த முதல் காலடி பட்டத்தோட நான் அல்லாவுக்கு 2 ரக்காத் சுஜூத் செஞ்சுட்டு அவங்களோட பேரை கொண்டு அவங்களோட ஒசியத்தை கொண்டு நான் அவங்களுக்கு இந்த இடத்துல துவா செஞ்சுட்டு போறேன். என்னுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதே போல உலகவால் இருக்கும் இலங்கை மக்களுடைய முஸ்லிம்களுடைய உங்களுக்கான துவாவை ஏற்றுக்கொள்வானாக. நீங்க செஞ்ச சேவை இருக்கு தெரியுமா, ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு பாத்திரமா கழுவி, ஒவ்வொரு பாத்ரூமையும் கழுவி, ஒவ்வொரு வீட்டையும் கழுவி, அந்த சொல்லுவாங்க சலிப்புத்தன்மை இல்லாம. அது மட்டும் இல்ல, உங்களோட தலையில போட்ட தொப்பி, இந்த தொப்பிய எங்கே ஒரு இடத்துல கூட கலட்டி வைக்காம, அந்த தொப்பி கலராம உங்களோட வேலைகளை செஞ்சு பல இடங்கள்ல குர்ஆன்கள் அல்லாஹ்வுடைய கலாம் அங்கிட்டு இங்கிட்டு கண்ட இடத்துல இருக்கிறது, அதுக்கு மதிப்பு கொடுத்து அதையும் எடுத்து வச்சு சொல்ல வார்த்தைகள் இல்லை. உண்மைக்குமே இதுக்கு வார்த்தைகள் இல்லை. கோடான கோடி நன்றிகள். இலங்கை முஸ்லிம் சமுதாயத்துக்கே ஒரு முன்னுதாரணமா மாறின இந்த பேர்வலை தக்கியா மக்களுக்கு வார்த்தைகள் இல்லை. மௌத்து முட்டும், என்னுடைய உயிர் இருக்க முட்டும் நன்றி செலுத்த வேண்டியது எங்களோட கடமை. எங்களுடைய துவாக்கள்ல உங்களை சேர்த்து கொள்ள வேண்டியது எங்களோட கடமை. யார் வீட்டுக்கு துப்புரவு பணியில ஈடுபட்டாங்களோ அவங்களுக்காக வேண்டி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், ஊருவாசிகள் நிச்சயமாக உங்களோட துவாக்கள்ல சேர்த்துக்கோங்க. உண்மைக்குமே தங்கமான மக்கள். வைரக்கல் எங்க இருக்கும், மாணிக்க கல் எங்க இருக்கும், ப்ளூ டைமண்ட் எங்க இருக்கும் என்றா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விடம் பேர்வலை. ஆனா மனிதர்கள்ல வைரம், தங்கம், நல்ல மனிதர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் பேர்வலை. இது ஏன் இவ்வளவு புகழ்ந்து பேசுறேன்டா, புகழக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே, புகழக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. ஆனா அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வைத்த நியமத்தை கொண்டு அந்த நியமத்துல வேலை செய்பவர்களை நாங்க துவா செய்வோம். இந்த இடத்துல இருக்க போல என்னமோ தெரியாது. உண்மைக்கும் இந்த வார்த்தைகள் நான் பேசல, இது என் வாயால வார வார்த்தைகள், இது எனக்கு அல்லாஹ் தஆலா தந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நான் என் வாயிலேருந்து வருது இல்லை, இந்த இடத்துல மகிமையோ தெரியா, இது ஆட்டோமேட்டிக்கா வருது. அஸ்புனல்லாஹ் வ நிமல் வக்கீல். நிச்சயமாக சத்தியமாக சொல்லுறேன், இந்த தக்கியாவை சேர்ந்த மக்கள் ஒற்றுமையின் சிகரம். இலங்கைக்கு ஒரு முன்னுதாரணம், முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணம். இவங்களோடு வாழ்த்தப்பட வேண்டிய மக்கள். இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். என் பின்னுக்கு இருக்கிற மஸ்ஜித் இருக்கிற மாஷா அல்லாஹ், பேர்வலை பிள்ளைகள் கட்டின மஸ்ஜித். இந்த பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பா இருந்த இங்க அடக்கம் செய்யப்பட்ட
வலியுல்லா அவங்களுக்கும் என்னுடைய சலாத்தையும் எத்தி வச்சு, இங்கே உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னுடைய சலாத்தையும் எத்தி வச்சு, படைத்த வல்ல இறைவனுக்கும் நன்றி செலுத்தியவனாக கண்மணி ரசூல்லா அவங்களுக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்து, இந்த இடத்துல இருந்து ஒரு மன நிம்மதியோட, ஒரு சந்தோஷத்தோட, ஏதோ இந்த மனசுல பெரிய ஒரு அந்த சொல்லுவாங்களே ஒரு பி ஸ்ட்ராங்வாங்க, ஒரு ஆறுதல், என் மேலுக்கு ஒரு ஆறுதல், என் உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல், என் தக்குவாக்கு ஒரு ஆறுதல் வந்த மனா நான் இந்த இடத்த விட்டு போறேன். வல்லாஹி லசீம், இந்த வார்த்தைகளுக்கு பொறுப்பு நான் இல்லை. இந்த வார்த்தைகள் அவளும் இந்த இடத்திலிருந்து என் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு இந்த பள்ளியில் அடக்கம் செய்யப்பட்டவங்களே பொறுப்பு. இது அவங்க பேச வச்சதா நினைச்சு கொண்டு இந்த இடத்துல இருந்து போறேன். ஒரு ஈமான சுத்தம் படைந்தவனா நான் இந்த இடத்துல இருந்து போறேன். இன்ஷா அல்லாஹ் உயிரில்லைக்கு வரைக்கும் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம்.